நமக்கு எதிராக வாக்களித்தார்கள். அதை கூட நம்முடைய மூத்த தலைமை கழக நிர்வாகிகள் சொன்னாங்க, வேண்டாம் ஒன்னா இணையலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவர்களுடைய கருத்தை கேட்டு ஒன்னா இணைத்து இந்த இயக்கத்திற்கே ஒருங்கிணைப்பாளராக்கணும், இயக்கத்திற்கு தலைமை பொறுப்பு கொடுத்தோம், துணை முதலமைச்சர் என்ற அந்தஸ்தா கொடுத்தோம், அற்புதமான இலாக்கா கொடுத்தோம். அதற்கு பிறகு எதிரிகளோடு சேர்ந்து கூட்டு சதி செஞ்சாங்க. நாடா 2021 சட்டமன்ற பொது தேர்தல வேண்டுமென்றே திட்டமிட்டு நம்முடைய ஆட்சியை அமைப்பதற்கு நல்ல சூழ்நிலை இருந்தது. தென் மாவட்டத்தில் வேண்டுமென்றே திட்டமிட்டு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளாம திமுக பி டீமா இருந்து வெற்றி வாய்ப்பை இழக்க செய்தார்கள். இப்படிப்பட்டவர்கள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டது. காட்டிட்டாங்கல்ல, பூனைக்குட்டி வெளியில் வந்துடுது. பூனைக்குட்டி உண்மையான முகம் மக்களுக்கு தெரிந்து விட்டது. இப்ப எங்க போய் சேர்ந்திருக்கிறார்? கேவலம் இல்ல.